நல்லா அழகாக வடிவமைச்சிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி வந்து ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. அது ஃபுல்லாக கீழே வந்துடுது. திரும்ப வந்து அடுத்த பேஸ்லேருந்து தண்ணி பம்ப் ஆகுது. இது பாருங்க, இதை ஒரு ரவுண்டு வருவாங்களாட்டுக்கு. அந்தளவுக்கு ஆழெல்லாம் கிடையாது, சும்மா தொட்டி மாதிரி தான் இருக்குது. வேடிக்கை பார்க்க உலகமே வந்து நிற்கிது. கடவுள், அதில் போட்டிங் போகிறதுக்கு குறைஞ்சது 3000 ரூபா இருக்கும். சும்மா 100 மீட்ரு தான். அதில் உட்காந்துட்டு டே சுற்றி வர 3000 ரூபா. 5 நிமிஷம் தான் இருக்கும். நம்ம ஊரில் ஸ்விம்மிங் பூல் கீழே ப்ளூ கலர் டைல்ஸ் போட்டிருப்பாங்க. அது மாதிரி டைல்ஸ் போட்டிருக்காங்க கீழே. இந்த தண்ணி ரிஃப்ரெஷ்டாக வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம குற்றாலம் அருவியில் போனால் இதோட சூப்பராக கும்முன்னு குளிச்சுட்டு வரலாம். இங்கே வேடிக்கை தான் பார்க்கலாம். இல்லை ஊட்டி போனாலும் கொடைக்கானல் போனாலும் நல்லா ஜிலுன்னு சூப்பராக இருக்கும். ஏற்காடு போகலாம், அங்கே என்ன போகலாம். அப்புறம் ஏன் தம்பி இங்கே வந்தாலும் என்ன கேட்காதீங்க. நான் இங்கே வேலை பார்க்குறதுனால சும்மா அப்படியே வந்தேன், ஜாலியாக சுற்றி பார்க்கலான்னு, அவ்வளோதான். நம்ம லெவல் 2 இருக்கோம், பேஸ்மெண்ட் 2ல் இருக்கோம். இது அப்படியே நேராக நடந்து போனால் பே ஃப்ரண்ட் வந்துடும். செம்மையாக இருக்குது. பேட்சா காஃபி ஷாப்பா இது? பயங்கரமாக இருக்குது காஃபி ஷாப்பு. என்னமோ வச்சுருக்காங்க. இது ப்ரைஸும் போட்டிருக்காங்க. மினிமம் $3.50 இருக்குது. நம்ம ஊரில் சமோசா ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி இருக்குது. மினிமம் ஒன்று $250. சும்மா எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் வச்சுருக்காங்க. இன்னும் வாங்கவா போகிறோம், வேடிக்கை தானே பார்க்குறோம். பார்ப்போம். $52 இது. என்ன இது? சாண்ட். ஸோ அந்த காஃபி ஷாப் உள்ளார வந்து பார்த்தோம் அப்படின்னா எதையும் பார்க்க முடியாது, வீடியோ எடுக்கக்கூடாது, ஜாமர் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ஃபோன் அப்படியே இதாகிடுச்சு. அப்படியே நம்மளை வெளியே வந்துட்டோம். ஆப்பிள் ஷோரூம் இங்கே இருக்குது. யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பில்டிங்கு. ஒரு கடலுக்கு நடுவில் இவ்வளோ விஷயம் சாத்தியமானு கேட்டால் சாத்தியம்தான். ஸோ ஸ்பெக்ஸுக்குன்னு இவ்வளோ பெரிய ஷோரூம்,